வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாங்க வந்து யூடியூபுக்கு பயன்படுத்துற எல்லா பொருட்கள் பத்தி தான் பார்க்க போறோம். முன்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே குமிச்சு வச்சிருக்கிறோம், ஒன்று ஒன்றா சொல்கிறோம். இதில் என்னென்னா, நாங்கள் முதல்ல சேனல் ஆரம்பிக்கிறப்போ வந்து எங்கிட்ட வந்து லேப்டாப் வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இந்த லேப்டாப்பில் தான் இப்போ வரையும் நாங்கள் எடிட் பண்ணிகிட்ருக்கோம். சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கின ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ்ன்னு சொல்லலாம். அது என்னவா இருக்கும்னா, கண்டிப்பாக டிஎஸ்எல்ஆர் கேமராவாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த குட்டி கேமரா தான் வாங்கினோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த யூடியூப் சேனலுக்காகவே வாங்கலை, இது சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டோம். சும்மா வெட்டினாக்க வந்து ஃபோட்டோகிராஃபிக்காக வாங்கினது. இது வந்து நிக்கானா ரெண்டுமே சொல்லலாம். நிக்கான் D3400 கேமரா. இதில் வந்து நாங்கள் யூடியூப்க்கு வந்து ஒரு ரெண்டாவது ஆங்கிளாக இந்த கேமரா தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இப்போ வரைக்கும். ஏன்னா இதில் வந்து எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் போட முடியாது, வெளியே வந்து வேறு மைக் மாட்ட முடியாது. ஏன்னா கேமராவில் இருக்கிற ஆடியோ குவாலிட்டியே வந்து கொஞ்சம் போராக தான் இருக்கும். அதனால நாங்கள் இந்த கேமரா வாங்கினோம். இந்த கேமரா வந்து நிக்கான் D5200. இது வந்து கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல் கேமரா. இது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு வச்சுக்கலாம், நல்லாவே இருக்குது. ஏன்னா இதில் வந்து பாருங்கள், டில்ட் டிஸ்பிளே இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் இதில் தான் நாங்கள் எக்ஸ்டர்னல் மைக் போட்டு, இப்போலாம் அந்த ரோடு மைக்லாம் போடுறது எல்லாமே இதில் வச்சு தான் நாங்கள் பயன்படுத்திகிட்ருக்குறோம். ரோடு மைக்குன்னு சொன்னோடனே இதான் ரோடு மைக்கு. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்கன் மைக்ரோஃபோன். இதை வச்சு தான் நாங்கள் டிஎஸ்எல்ஆரில் ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் ஆடியோ வரும். இதுல இருந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். ரோட் வீடியோ மைக் ப்ரோ ப்ளஸ். கரெக்ட். அதுக்கப்புறமா இந்த கேமராலாம் முன்னாடி வெளியே போய் எடுக்கும்போது ரொம்ப ஹேண்டியாக இருக்கணும், ரொம்பவும் ஷேக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கிம்பல் வாங்கினோம். இது வந்து மொபைல் கிம்பல். ஃபோனை வந்து இதில் மாட்டிட்டு பேலன்ஸ் பண்ணி வீடியோ எடுக்கலாம், ஆடாமல் இருக்கும். இதில் வந்து என்னன்னா கொஞ்சம் வெயிட் இருக்கு, கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால நாங்கள் என்ன வாங்கினோம், GoPro Hero 7 Black. நான் வந்து ஒரு பெரிய டைம் லைனை வந்து இது வாங்கணும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் வந்து இதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினது தான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் GoPro வாங்கினோம். இப்போ வரையும் வாங்கினதுலேயே எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சி அதிகமாக பயன்படுத்தின ஒரு டிவைஸ் வந்து GoPro. இந்த GoPro கேமராவில் தான் நாங்கள் வந்து நிறைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், எக்கச்சக்க வீடியோ. இதோட ஆடியோ குவாலிட்டியும் வந்து சும்மா சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு வந்து நாங்கள் எக்ஸ்டர்னல் மைக்கு நார்மலாகவே GoProவில் மாட்ட முடியாதுங்க. அதனால நாங்கள் வந்து இப்போதைக்கு இதில் இருக்கிற மைக்கில் தான் இதுவரையும் வீடியோவும் ஆடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து ஒரு அடாப்டர் வாங்கியிருக்கோம். அந்த அடாப்டர் வந்து கொஞ்ச நாளில் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ரோடு மைக்கை GoPro மேலே மாட்டிடலாம். பார்க்குறது காமெடியாக தான் இருக்கும், குட்டிக்கு மேலே அவ்வளோ பெரிய மைக்கு. ஆனால் வந்து ஆடியோ குவாலிட்டி எங்கேயோ போயிடும். ஏன்னா இதை வந்து தூக்கிட்டு வெளியே வச்சு vlog பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நல்லா வெயிட் இருக்குது இந்த கேமராவில். இப்போதைக்கு எங்களோட செட்டப் எல்லாமே தான் சொல்ல முடியும். மைக்குக்காக வந்து நாங்கள் இது வாங்கினோம், லெவாலியர் மைக். ரோடுக்கு முன்னாடி இது. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் போடுற மாதிரி இருந்துச்சு. அதனால நாங்கள் அதே மாதிரி இன்னொரு மைக் வாங்கினோம். இது வந்து 2 பேரும் போட்டுக்கலாம், டூவல் மைக்கு. இதை வச்சு தான் நாங்கள் நிறைய வீடியோ எடுத்துருப்போம். இந்த கேமராவில் மைக்கு குத்திட்டு பேசிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா தான் ரோடு வாங்கினோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோ எல்லாமே நாங்கள் எங்களோட லேப்டாப்பில் எடிட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. லேப்டாப்பில் இருக்கிறது வந்து HDD ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு. அதனால் வந்து வீடியோ வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேரும் நாங்கள் பயன்படுத்துகிறது வந்து அடோப் லைசன்ஸ் வச்சுருக்கோம். அடோபோட எல்லா சாஃப்ட்வேர் தான் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். அடோப் ஃபோட்டோஷாப், அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ, ஆடிஷன், இதெல்லாம் தான் பயன்படுத்தி நாங்கள் மொத்தமாக எல்லா வீடியோவும் எடிட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது. அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து HDD டிரைவாக இருக்கிறனால அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை. அப்போ என்னன்னா எங்களுக்கு வந்து அடிக்கடி ப்ரீமியர் ப்ரோ கிராஷ் ஆச்சு, எடிட் பண்ணும்போது ரொம்ப நேரம் எடுத்துச்சு. அதனால ஒரு SSD எக்ஸ்டர்னல் வாங்கினோம், எக்ஸ்டர்னல் SSD. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட SSD டிரைவ். இது வந்து நாங்கள் 2TB டிரைவ் வாங்கினோம். இது 2TB ஸ்டோரேஜ் இந்த இருக்கு இல்லையா, 2TB. இதில் வந்து இப்போ நாங்கள் ப்ரீமியர் ப்ரோ எல்லாமே இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதிலேருந்து நாங்கள் லேப்டாப்பில் வச்சு தான் எல்லாமே எடிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. SSDனால வந்து செம்ம ஸ்பீடு. இதோட பேக்கப் எடுத்துக்க இது வாங்கியிருக்கோம். இது பேர் இது முன்னாடியே இருந்துச்சு எங்கள்கிட்ட பேக்கப்புக்காக. அதுக்கப்புறம் ஃபுல்லாக யூடியூப்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து Seagate HDD டிரைவ். இது SSD கிடையாது, 2TB. இதோட பேக்கப் எல்லாமே இதில் இருக்கும். அது மட்டும் இல்லை, எங்களோட எல்லா பழைய வீடியோஸ் இதுவரையும் நாங்கள் எடுத்த எல்லா வீடியோவுமே இதில் தான் இருக்குது.
இப்போதைக்கு இருக்கிறதுலயே ரீசெண்டாக வாங்கினது என்னது பார்த்துருப்பீங்க, டிஜே மேவிக் மினி ட்ரான் உள்ள இருக்க தூங்கிட்டு இருக்கு. குட்டி அடந்துக்குச்சு குட்டி. ஆஹா ட்ரானு சார்ஜெலாம் பேட்டரிலாம் சார்ஜ் போட்டிருக்கேன். இந்த இருக்கு இப்போதைக்கு இங்கே அவ்வளோதான். இங்கே அவ்வளோதான்னா மேக்ஸிமம் எல்லாத்தையுமே. நம்ம தலை ட்ரைபாடு. இந்த ட்ரைபாடு வந்து நாங்கள் ஃபோட்டோகிராஃபி அந்த கேமரா வாங்கும்போதே வாங்கிட்டோம் ட்ரைபாடு. ஏன்னா அடிக்கடி நாங்கள் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுனால வாங்கியிருந்தோம். நாங்கள் நின்று பேசும்போதெல்லாம் ட்ரைபாடில் வச்சுட்டு கேமராவை இப்படி செட் பண்ணிடுவோம். இதில் என்ன பிரச்சனைனா இந்த இது வந்து ஒரு ஆங்கிளில் செட் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே விட்டுறணும். அடுத்து வந்து மூவே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப மூவ் பண்ணும்போது ஒரு மாதிரி சாப்பியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் மூவ் ஆகும், ஒரு மாதிரி மூவ் ஆகும். அதனால நாங்கள் செட் பண்ணிவிட்டு அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நாங்கள் ட்ரைபாடில் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணலை. ஏன்னா இப்போதைக்கு எங்களுக்கு இது போதும், அவ்வளோ அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ அடுத்து இந்தியா வந்து மேபி நாங்கள் ட்ரைபாடுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கே வாங்கிட்டு இந்தியா எடுத்துகிட்டு போகிறோன்னா அது வந்து ட்ரைபாட்லாம் செம வெயிட்டாக இருக்கும், தேவையில்லாத வெயிட்டுங்கிறனால ட்ரைபாடு எங்களுக்கு இதுவே போதும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம டிஎஸ்எல்ஆர் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா. டிஎஸ்எல்ஆரில் வந்து இது எல்லாமே நாங்கள் பேக்காக வாங்கினதுனால எல்லாமே கிட் லென்ஸோடு தான் வந்துச்சு. கிட் லென்ஸில் வந்து இது கூட வந்தது வந்து இந்த லென்ஸ். இது வந்து 18 to 35 mm லென்ஸ்னு நினைக்கிறேன். இந்த கேமராவும் இது மூணுமே கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த D3 இது எல்லாமே ஒரு கிட், ரெண்டுமே ஒரே தான். இது 18 to 35 mm, இது 18 to 35 mm, இது 70 to 300 mm, இது 70 to 300 mm. ஆமா, ரெண்டுமே பார்க்க போனா ஒண்ணுதான், ஒரே தான். இங்க இருக்கிறது போக ஒரே ஒரு இது மிச்சம் இருக்கு. அது என்னன்னா, எங்க வீடியோஸ்க்கு எடுக்கிறதுக்காக நாங்க கிரீன் ஸ்கிரீன் பயன்படுத்துறோம். சில பேருக்கு வந்து கிரீன் ஸ்கிரீன்னா என்னன்னு கூட தெரியாது. அது என்ன அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். சரி வாங்க. கிரீன் ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே தான் கிரீன் ஸ்க்ரீனுக்கு வந்து நல்ல லைட்டிங் இருந்தால் மட்டும் தான் கிரீன் ஸ்க்ரீன் சரியாக வேலை செய்யும். நாங்களாவே வந்து லைட்டுக்கு டிஃப்யூஸ் ஆகிறதுக்கு, ஏன்னா எங்கள் மேலே வந்து ஹார்ஷாக லைட்டு வந்துடக்கூடாதுனால இந்த மாதிரி செட்டப் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற லைட்டுக்குமே எல்லாத்துமே இப்படி தான் வச்சுருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கிரீன் ஸ்க்ரீன். இது வந்து எதுக்கு பயன்படுத்தோம்னா பேக்ரவுண்டை வந்து மாற்றுறதுக்கு. பேக்ரவுண்ட் வந்து மாற்றிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பேக்ரவுண்ட் மாற்றுவேன், அடோப் ப்ரீமியர் ப்ரோல எடிட்டிங் சாஃப்ட்வேரில் மாற்றுவேன். இப்போ ஒரு பேக்ரவுண்ட் மாற்றலாமா, தாஜ்மஹால் போகலாமா, 1 2 3 கிளாக். ஓகே, 1 2 3 வந்தாச்சு. இப்போ அடுத்து எங்கே போகலாம், இது பாலைவனத்தில் போகுமா? ஓகே பார்க்கலாம், பாலைவனத்தில் இருக்குண்ணா. 1 2 3 வந்தாச்சு. ரொம்ப இருக்குது பாருங்க. இதுதான் கிரீன் ஸ்கிரீன் பாருங்க. மறுபடியும் கிரீனுக்கே வந்தாச்சு. இதுதான் கிரீன் ஸ்கிரீன். ஏன்னா கிரீன் வந்து நம்ம ஸ்கின்னோட கலரோட ஆப்போசிட் கலர். அதனால நம்ம கிரீனை மட்டும் வீடியோல இருந்து தூக்கிட்டு அது பதிலா வேற எதாவது பின்னாடி மாத்திடுவோம், அவ்வளவுதான். இந்த கிரீன் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா வந்து இங்க கனடாலையும் யூஎஸ்லயும் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. நாங்க வந்து இந்தியா வந்திருந்தப்போ அந்த வெக்கேஷனுக்கு வந்திருந்தோம். அப்போ வந்து நாங்க இந்தியாவில தான் வாங்கினோம். இந்தியாவில வந்து ரொம்ப சீப்பா தான் இருந்துச்சு. எவ்வளோ ஒரு 500 600 கிட்ட தான் இருந்துச்சு. இந்தியாவில் வாங்குறது தான் நல்லது. சரி நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து பாலைவனத்தில் இருந்தோம் இல்லையா, அதே மாதிரி தாஜ்மஹாலுக்கு முன்னாடியே இருந்தோம். இது எல்லாமே எப்படி எடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு சுக்குமல்லி காஃபி மட்டும் போட்டுட்டு போயிடலாம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். வந்து பாத்திரத்தை எடுத்து முன்னாடி வச்சிடலாமா, தண்ணி எடுத்துக்கலாம். எங்கே இருக்குது அடுப்பு? சரி, இப்போ தண்ணி சூடாக ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஒன்றா போட ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து இங்கே பாருங்க, சுக்குமல்லி பொடி நாங்கள் அரைச்சி நம்ம ஊர் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். சரி, பொடி எடுத்தாச்சு. இவ்வளோ போடுறேன். இப்போ இது வந்து எங்கள் வீட்டிலேயே செஞ்ச சளி இருமல் பொடி. இதில் வந்து நிறையா இது சேர்த்துருக்கோம். இதில் வந்து சுக்கு, வால்மிளகு, திப்பிலி, அரத்தை, இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. இந்த பொடியை வந்து நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இனிப்புக்கு வந்து நான் வந்து பனங்கற்கண்டு எடுத்துருக்கேன். பாருங்க, நாங்கள் 2 பேருனால நான் 2 ஸ்பூன் போடுறேன். 1 பாருங்க. இப்போ அடுத்து மஞ்சள் தூள் ரொம்ப கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். எடுக்கிறேன்.
அவ்வளோதான். அதுக்கடுத்து மிளகு பொடி, அவ்வளோதான். இப்போ இந்த இதில் நான் போட்டிருக்க எல்லா பொடியுமே வந்து ஒன்று வந்து சளி இருமலை வந்து சரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது, இல்லை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நான் இதில் நிறைய சேர்த்துருக்கேன். நம்ம வந்து டீ காஃபி அப்படின்னு வந்து அதை மட்டும் குடிச்சிட்டே வந்து இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி சிலது உடம்புக்கு நல்லதெல்லாம் வந்து அடிக்கடி குடிக்கணும். ஒரு நாளைக்கு வந்து 2 தடவை, அதுவும் இந்த நேரத்தில் குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதனால பாருங்கள், இப்போ எங்களுக்கு இது வந்து 2வது ரவுண்டு போயிட்டுருக்கு. வடிகட்டி எடுத்துடலாம், அவ்வளோதான். கொதிக்க இருக்கு. சரி நண்பர்களே, இப்போ வந்து டீ குடிச்சு முடிச்சாச்சு. இப்போது நம்ம எடுத்த ஃபைல் எல்லாமே இந்த SD கார்டில் தான் இருக்குது, இந்த மைக்ரோ SD கார்டில். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மைக்ரோ SD அடாப்டரில் மைக்ரோ SDயை போட்டுட்டு அதுக்கப்புறம் கார்டு ரீடர் நான் எக்ஸ்டர்னலாக USB-Cயில் பயன்படுத்துகிறேன். அப்படின்னா இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை வச்சுட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. இப்போ பாருங்கள், இந்த இது நான் பேக்ரவுண்ட் மாற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போது இந்த கிளாப் சத்தம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நான் ஒரு எடிட் பண்ணணும். அந்த இடத்துல கிளாப் ஆகிருக்கு. அப்போது இந்த இடத்துலேருந்து நான் பேக்ரவுண்ட் மாற்றணும். இப்போது தாஜ்மஹால் முன்னாடி போகிறேன்னு சொல்லியிருந்தாலே, அப்போது தாஜ்மஹால் இருந்து தேடலாம். ஒரே நிமிஷம். இப்போ நாங்கள் தாஜ்மஹாலுக்கு வந்து பின்னாடி வந்து நின்றுட்டோம். ஏன்னா முன்னாடி வந்து தண்ணி இருக்குது, தண்ணியில் நிற்க முடியாது இல்லையா. இப்போது இந்த இமேஜ் தான் பயன்படுத்த போகிறேன் எடிட்டிங்கில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரில் இருக்கிறது எல்லாமே எடுத்துடணும். அதுக்கு வந்து இந்த அல்ட்ரா கீ பயன்படுத்துகிறேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பேக்ரவுண்டாக கிளியர் ஆயிடுச்சு. இது வந்து இன்னும் அக்ரெசிவ் பண்ணோன்னா இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. இப்போ பேக்ரவுண்டை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். இது வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது, யாரும் காவடி போடாதீங்க. அதாவது சிம்பிளாக எடிட்டு க்ரீன் ஸ்க்ரீன் இப்படி தான் வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக மட்டும்தான் இது நான் எடுத்திருக்கேன். வேறு ஒன்றும் பெருசாக இதில் எடிட்லாம் பண்ணலை. சரி நண்பர்களே, இதுதான் பேசிக்கான எடிட்டிங். க்ரீன் ஸ்க்ரீன் எடிட்டிங் எல்லாமே நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். ஆனால் என்ன, கொஞ்சம் உங்களை காமிக்கிறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணேன். அதனால் அங்கங்கே குதறி இருந்துச்சு. கொஞ்சம் எடிட்டு நேரம் எடுத்து பண்ணோன்னா தெளிவாக பண்ணலாம். பார்த்துருப்பீங்க, இதுதான் நாங்கள் யூடியூபுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே. சாஃப்ட்வேர் எல்லாமே ப்ரீமியர் ப்ரோ, அடோப் தான் லைசன்ஸ் வச்சுருக்கிறோம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் VelBros.